நாங்கள் தொடங்கிய இந்த 15 வருஷத்தில் 15 வருஷத்தில் எப்பவுமே எதுலேயும் ஒரு புதுமையை பண்ணணும். அந்த புதுமை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இங்கே இருக்க மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவரும் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாலிட்டிஸ். உலகமெல்லாம் சென்று பல தொழில்நுட்பங்களை, டெக்னாலஜிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இன்னைய இந்த தருவாயில் மருத்துவத்தில் எப்படி நம்ம மருத்துவமனை கட்டமைக்கிறதுங்கிறதுல ரொம்ப சாலிட் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர்கள் நம்ம மருத்துவர்கள். இங்கே நம்ம சிம்ஸ் மருத்துவமனை எடுத்துக்கிட்டால் இருக்கின்ற ஒவ்வொரு மருத்துவரும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அப் டு டேட் நாலேஜில் இருப்பாங்க, ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. புதுசாக சயின்ஸில் என்ன வந்திருக்கு, என்ன டெக்னாலஜி வந்திருக்கு, என்ன மாதிரியான மருத்துவ ட்ரீட்மெண்ட்ஸ் புதுசாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நம்மளே நிறைய ரிசர்ச் பண்ணும்போது மக்களுக்கு அது பயனடையணும். அந்த மாதிரி ஒரு கிளினிக் தான் இந்த ஸ்லீப் இன்டகிரேட்டட் டிபார்ட்மெண்ட்டாக வச்சு பண்ணுறாங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் சிங்கிளாக பண்ணும்போது அதோடய எஃபெக்டாக அவுட்கமும் கம்மியாக இருக்கும். நம்ம ஒரு டீமாக, ஒரு குழுவாக இருக்கும்போது அதற்கு தேவையான கவனமும் அதை எப்படி டெவலப் பண்ணலாங்கிறதும் ஒவ்வொன்றும் அவங்க பர்சனலாக இருந்து செய்வாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டோடைய வித்தியாசமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி இந்த இன்டகிரேட்டட் ஸ்லீப் மெடிசனை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இதை திறந்து வச்சதுக்கு நம்ம ஐஸ்வர்யா அவர்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம டாக்டர்ஸ் டீம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பேசியிருப்பாங்க, நீங்கள் அவங்களெல்லாம் கேட்டிருப்பீங்க. இட் வாஸ் a wonderful occasion. Thank you. ஸோ இந்த ஸ்லீப் கிளினிக் என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரவி பச்சமுத்து சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இஸ் டூயிங் ஃபென்டாஸ்டிக். அண்ட் ஐ திங்க் அவர் சொன்னார் ரொம்ப சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்ட்டு. ஐ திங்க் நானும் சம்டைம் ட்ரை பண்ணுறேன். ஐ திங்க் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் யாருக்கெல்லாம் இந்த இஷ்யூஸ் இருக்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அவங்களே ஒரு படம் பண்ணியிருக்காங்க, டியர். அந்த டியர் படத்தை வச்சு தான் அந்த கான்செப்டில் தான் எங்களுக்கு இங்கே இருக்காங்க. ஆமாம், யா. டியர் படம் பொதுவாக மக்களுக்கு சென்றடையத்துக்கு உதவியாக இருக்கலாம். பட் இந்த தொழில் நலம், உலக நலம் அப்படிங்கிறது மிக நாட்களாக நம்ம மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு வச்சிருந்த விஷயம். அது ஒரு சிம்ஸ் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனம் நமக்கு அதை சப்போர்ட் பண்ணும். அது ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு உயிர்வாக்கக்கூடிய. ஸோ இது அது முன்னாடி இருந்த என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய படங்கள் வெளிவரும்போது அது நமக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த ஸ்லீப் இன்ஸ்டியூட் மக்களுக்கு சென்று அடையிறது எங்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி. இப்போ எங்களுதே ஹாஸ்பிட்டல் ஆன் வீல்ஸ் இன்னும் பண்ணுறோம், ஹலோ டாக்டர் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கோம். கிராமங்களுக்கு இப்பயே போயிட்டுருக்கு. அந்த மாதிரி சர்வீஸில் இதை கொண்டு போய் சேர்க்கலாம். இது அதிகமாக தூங்குறவங்களுக்கான ட்ரீட்மெண்ட். அடுத்து இன்னும் இன்பேஷண்டாக வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இது தேவைப்படும் போது இங்கே இன்னோஸில் தான் வச்சு பண்ணுறோம். சில பேர் ரொம்ப ஜாஸ்தியாக தூங்குவாங்க. இல்லை, நான் என் லைஃப்பில் நிஜமாக நடந்துதான்னு கேட்குறீங்களா?
நிஜமாக நடிப்பா நான் நடித்தேன், ஆனால் நிஜமான நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். பயங்கரமான கொரட்டை விடுறவங்க பக்கத்துலலாம் தூங்கி மொத்தமாக மைண்டெல்லாம் குழம்பி தூக்கம் இல்லாத நாட்கள் கூட இருக்குது. அந்த மாதிரி நிறைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு பர்சனலாக. சிஎம் ஸ்கீமில் வருமானு கேட்குறீங்களா? கண்டிப்பாக வரும். சார் ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குதோ அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வரும். My God, that's scary. சார் இன்டெகிரேட்டட் ஸ்லீப் இன்ஸ்டியூட் அப்படின்ற நடுப்பால் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ தேமுதிக பிரேமநாத் விஜயகாந்த் திமுக கூட்டணியில் இறங்கியிருக்காங்க. அது சம்பந்தமாக அது பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அப்போ வச்சுக்கலாம். நீங்களும் ஒரு பொலிட்டீஷியன். அது கரெக்டுங்க. இந்த ஸ்டேஜில் பாலிடிக்ஸ் பேசக்கூடாது இல்லை, தனியாக பேசு. Thank you very much. Thank you, media. Formally. நீங்கள் 10 டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு அட் டைமில் உங்களை ஒரு டாக்டர் தான் பார்க்க போகிறீங்க. அந்த டாக்டர் வந்து உங்களை பயன்படுத்துறதுக்கு எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல. அவங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கொடுத்து இன்டெகிரேட்டடாக பேசும்போது ரிப்போர்ட்டு தான் உங்களுக்கு ஒன்றா வரப்போகுது. அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கும் இருக்குல்ல. இப்போ சைக்காட்ரி நம்மள்கிட்ட இருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா அதையும் நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். பயம் அவாய்ட் பண்ணலாம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வர்றது வந்து நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. அதுவும் இருக்குது மக்கள்கிட்ட. அப்படி கிடையாது. இன்றைக்கி எல்லாத்துக்குமே க்யூர் இருக்கிறதுனால முன்னாடியே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை சரிப்படுத்திடலாம். இன்றைக்கி என்ன லைஃப் போகிற மாதிரி ஒரு பெரிய இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மாறிப்போச்சு. ஒரு காலத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வெளியே வருவோமான்னு தெரியாமல் இருந்த ஸ்டேஜுக்கு போய் இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. அதை வந்து நீங்கள் கவுன்சில் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட் பண்ணும்போது அவங்க இன்னும் பெட்டராக தான் ஆகிட்டுருக்காங்க. ஏஜிங்கே பார்த்தீங்கன்னா தெரியறது இல்லையே. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.